இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. முறையா இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாகவும் தோட்டக்கலை சார்பாகவும் இங்கே நடந்துட்டுருக்கு. ஹலோ ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவில் நடக்கிற ஃப்ளவர் ஷோ. ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4வது சென்னை மலர் கண்காட்சி 2025 நம்ம செம்மொழி பூங்காவில் நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கான டிக்கெட் ப்ரைஸஸ் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். இது நம்ம சென்னை செம்மொழி பூங்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் இல்லையா? ஸோ அங்கே தான் 4வது வருஷமாக இந்த ஃப்ளவர் ஷோ நடந்துட்டுருக்கு. சென்னையே ஊட்டி மாதிரி மாற்றிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு அரசு மற்றும் தோட்டக்கலை சார்பாக இந்த ஃப்ளவர் ஷோ நடந்துட்டுருக்கு. நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமான்னு நமக்கே சந்தேகம் வந்துடும் போல். அந்த அளவுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி ஃப்ளவர் ஷோஸ் நடக்குமோ அதே மாதிரி தான் நம்ம சென்னையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் மேப் போர்டில் வச்சுருக்காங்க. அந்த போர்டை உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போர்டில் காட்டியிருக்கிற மாதிரியே போனீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் என்னென்னலாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து முடிக்க முடியும். எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஃப்ளவர் ஷோவில் பெட்டூனியாஸ், டொரினியா, மேரிகோல்ட், நிசியாஸ், பால்சம், அந்தூரியம், டெல்ஃபியம், சால்வியா, ஹைட்ராஞ்சியா, டெய்சி, ரோசஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ், பட்டன் ரோசஸ், பன்னீர் ரோசஸ், நாட்டு ரோஜா, பெங்களூர் ரோஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டியில் நிறைய கலர்ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. இந்த ஃப்ளவர் ஷோ ஜனவரி 2லிருந்து ஜனவரி 18 வரைக்கும் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் நடக்க போகுது. சென்னை டிராஃபிக் நிறைஞ்ச ஏரியாவுக்கு மத்தியில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு பிரமிக்கவும் வச்சது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க, குரோட்டன் செடிஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன நேமு, அது என்ன வெரைட்டியை சேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு செடிக்கிட்டையுமே ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த செடி பற்றின மொத்த டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு தான் இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4வது முறையாக இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாகவும் தோட்டக்கலை சார்பாகவும் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வசதியாக இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு பேட்ரி கார் வசதிகளும் இருக்குது. கண்ணை பறிக்கும் கலர்ஃபுல்லான பூச்செடிகளை இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஹார்டின் ஆர்ச் நம்மளை அன்போட வரவேற்குது. இந்த செடிகள் எல்லாம் வாடிடாமல் இருக்க அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
எவ்வளோ பேர் சேர்ந்து எத்தனை நாள் இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த செடிகளை பாதுகாக்க அவ்வளோ ஊழியர்கள் அங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கண்ணை கவரும் பட்டர்ஃப்ளை. ஆக்சுவலி ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வெளியில மெனு மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம எத்தனை வந்து பார்த்துருக்கோம், எத்தனை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15th நம்பர்ல இருக்கிறது எலஃபண்ட். எவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஒரு ஃபாரஸ்ட்ல அந்த எலஃபண்ட் அதோட ஃபேமிலியோட நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கா வந்து பண்ணிருக்காங்க. கம்பீரமான காட்டு யானை கூட்டம். அசர வைக்கிற ஆமை. குழந்தைங்க ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் இது. இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க கவலைப்பட வேண்டாம். கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டின்னு எல்லாம் சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. குளத்தில் வாத்திருக்கிற மாதிரி முதல்ல இருக்கணும்ல. ஸோ முதல்ல அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதுவும் இந்த பர்பிள் கலரில் முதல்ல இங்கே தாங்க பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிக்கு புக்கு புகை வண்டி. குழந்தைகளை கவரணும்னா ஐஸ்கிரீம் இல்லாமலா? அடுத்ததா விண்டேஜ் ஜீப். ஆஹா, அன்னப்பறவை. அந்தரத்துல நிக்கிற கப்பன் சாசர். கண்ணை கவர்ற டான்சிங் பாபி டால் யாருக்கு தாங்க பிடிக்காது? அடுத்ததா போட் வடிவிலையும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்ன சென்னை மக்களே, இந்த ஃப்ளவர் ஷோ சூப்பரான ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டும் கூட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு அடல்ட்டுக்கு 200னும் சில்ட்ரனுக்கு 100னும் 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இலவசம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு 500ம் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 5000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு 4th இயர் ஃப்ளவர் ஷோ வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போல் அப்பப்பா நடக்கிற அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. திங்க், ட்ராவல், ஈட். பாய்.